அரவிந்த் சொல்லுங்க, மத்திய அரசின் இடைக்கால மனுவிற்கு விலங்குகள் நல வாரிய உறுப்பினர்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள்? அவர்கள் முன்வைக்கக்கூடிய காரணங்கள் எல்லாம் என்ன அரவிந்த்? நேற்று மதியம் 2 மணிக்கு மத்திய அரசின் வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் முகுல் ரோஹத்கி கடந்த ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி மத்திய அரசு ஜல்லிக்கட்டுக்கு விலக்கு அளித்து கொண்டு வந்த அறிவிக்கையை திரும்ப பெறுவதாக அதற்கான ஒரு இடைக்கால மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்று காலை விலங்குகள் நல வாரிய உறுப்பினர்கள் தரப்பில் மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனு சிங்வி மற்றும் அரிமா சுந்தரம் ஆகியோர் ஆஜராகி இந்த இடைக்கால மனுவுக்கு எதிராக தாங்களும் ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்வதாக தெரிவித்தனர். ஏனென்றால் கடந்த 2016ஆம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்த அறிவிக்கையை எதிர்த்து விலங்குகள் நல வாரிய உறுப்பினர்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்திருந்தனர். அந்த வழக்கில் வெறும் அந்த அறிவிக்கைக்கு எதிராக வழக்கு மட்டும் அதல்ல. ஏனென்றால் ஜல்லிக்கட்டுக்கு எதிராக 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் கொடுத்த உத்தரவை முழுவதுமாக அமல்படுத்த வேண்டும். அதே போல மிருகவலை தடை சட்டத்தை திருத்தம் செய்ய வேண்டும். விலங்குகளுக்கு எதிராக ஏதேனும் இது போன்ற மிருகவலை ஏற்பட்டால் அவர்களுக்குரிய தண்டனை மற்றும் அபராதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை நாங்கள் வலியுறுத்தி அந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தோம். தற்போதைய நிலையில் மத்திய அரசு இத்தகைய ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. அதாவது அந்த ஜனவரி 7ஆம் தேதி அறிவிக்கையை திரும்ப பெறுவதாக ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. ஆனால் அந்த ஒரு முடிவின் காரணமாக இந்த வழக்கு நீர்த்து போகக்கூடாது, இந்த வழக்கு அப்படியே நிலுவையில் இருக்க வேண்டும், இந்த வழக்கை நீங்கள் முடித்து வைக்கக்கூடாது. ஏனென்றால் எங்களுடைய வழக்கில் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. இந்த ஒரு காரணத்திற்காக மட்டும் இந்த வழக்கை முடித்து வைக்கக்கூடாது என தங்களுடைய ஒரு இடைக்கால மனுவை தாக்கல் செய்வதாக தெரிவித்தனர். 2 இடைக்கால மனுவையும் ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் இந்த 2 இடைக்கால மனுவின் மீதான விசாரணை வரும் திங்கட்கிழமை நடைபெறும் எனவும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர்.